ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ரன்ஸ் ஆஃப் வியூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ப்ரான் சேமியா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க அதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சேமியா வச்சுருக்கோம். ஒரு சின்ன சைஸு வெங்காயம் சீவி வச்சுருக்கோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கு தேவையான ப்ரான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, அது இல்லாமல் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இவ்வளோ தான். அதுக்கு சிம்பிள் தான் இது. தேவையான பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயை போட்டோம். எண்ணெயை போட்டு சேமியாவும் போட்டாச்சு. போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஃப்ரை பண்ணணும். ஸோ அதில் தான் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வரும். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக செவந்தா போதும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிட வேணாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சேமியா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுக்கலாம். 2 ஸ்பூன். அப்புறம் பொடிசாக நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம். ப்ரான் சேமியா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து கொஞ்சம் இதை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இதை நீங்கள் பண்ணி கொடுக்க முடியாது. நீங்கள் நார்மலாக தோசை, பொங்கல் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த சாட்டர்டே சண்டேஸில் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஏகியா, அஃபியா, அயான் இவங்க எல்லாருக்குமே வந்து இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். மந்த்லி 2 நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏன்னா எல்லாருக்கும் நார்மலாக சேமியா செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரான் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கும் போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். தக்காளி ரொம்ப நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாஸை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், அரைச்ச கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் வந்து அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா சேமியாவோட டேஸ்ட்டு மாறிடும். வேறு நம்ம ரைஸ் செய்யும்போது எதாவது செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. சேமியாவுக்கு வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிடும். ஸோ சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா மசாலா இதில் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். இப்போது பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கீரை வேணாம், அப்படியே போடுங்க. இப்போது எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்கலாம். இந்த இறா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறா போட்டு இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். குக் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை தனியாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் வச்சுருக்கேன். இந்த பவுலில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அதை எடுத்து வைக்கிறீங்களோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த அளவுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு 1க்கு 1.5. இதில் 1 உலக்கு மறுபடியும் 1/2 உலக்கு. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஒரே ஒரு பவுல் தான். இந்த அளவுக்கு இப்போ எவ்வளோ சேமியா இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 1 உலக்கு கணக்கு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணி வைக்கிறீங்களோ அதை 1க்கு 1.5 ஆக்கிக்கோங்க. இது 1 ஊற்றியாச்சு. இப்போது அதில் பாதி, அவ்வளோதான்.
இப்போ 3 நிமிஷமா எறா தனியா சிம்ல வச்சு வெந்துட்டு இருக்கு. அதே டைம்ல தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை ஏன் நம்ம தனியா சூடு பண்ணோம்னா, இதில் மொத்தமாக போட்டு பண்ணும்போது எறா வந்து மசாலாவும் பிடிக்கணும். ஸோ அந்த தண்ணியை போடும்போது ரொம்ப வெந்துடும். வெந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும் எறா. ஸோ அதனால தான் தனித்தனி ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணி பாருங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சேமியாவை சேர்த்துடணும். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் கொடுத்தது இல்லாமல் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க சாப்பிட்ட ஃபீலாகவும் இருக்கும். உங்களுக்கும் நான்வெஜ் கொடுத்த சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம சேமியா போட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தாளிக்கும் போது போட்டோம். இப்போது இன்னொரு வாட்டி உப்பு எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லெவலும் சேமியாவும் ஒரே லெவலில் இருக்கணும். அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியும் சேமியாவும் இந்த லெவல் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி வரும்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 3 நிமிஷமாக தம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரான் சேமியா ரெடி. அதான் இந்த அளவு குக் ஆகிடணும். இப்போ ப்ரான்லாம் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? வாங்க இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரான் சேமியாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சேமியாவும் அந்த எறாவும் சேமாக குக் ஆகிருக்கு. மசாலா எல்லாத்துலேயுமே ஈவனாக பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.